வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு குக் வித் கோமாளியில் ஸ்ருதிகா அவங்க பண்ண சாக்லேட் கோகோனட் கேரமல் பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு பவுண்டி பார் சாக்லேட்லாம் ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பேஸ் லேயர் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட 3/4 கப் அளவுக்கு மைதா மாவை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துருக்கேன். இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். வெண்ணெய் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு அரை மணி நேரம் முன்னாடி எடுத்து வச்சுருங்க. லைட்டாக சில்லுன்னு இருக்கணும், பட் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாகவும் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போது மைதா மாவோட கரெக்டாக மிக்ஸ் ஆகும். பாருங்கள், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த பிரெட் க்ரம்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும். சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையாதீங்க. பிடிச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிடிக்க முடியணும். அண்ட் அதை கட்டை விரல் வச்சு அழுத்தினா இந்த மாதிரி உதிராக ஆகணும். அப்போ தான் சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும். இப்போது நம்ம பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு பவுலில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன், அதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு மேலே நல்லா லேயர் பண்ணிடலாம். அடுத்து இதை நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். நான் கிட்டத்தட்ட 200 டிகிரி செல்சியஸில் ஒரு 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது பேக் ஆகிறதுக்குள்ளே நாம் செகண்ட் லேயர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கிட்டத்தட்ட 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் லோ ஃப்ளேம் வச்சு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து அதே பேனில் கிட்டத்தட்ட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் கேரமல் சாஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு டீட்டெயில்டாக 2 டைம் வீடியோ போட்டாச்சு. அதோடைய லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம அந்த கேரமல் சாஸ் தான் பண்ணுறோம். கொஞ்சம் சர்க்கரை போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி கேரமல் ரெடி ஆகிடும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெண்ணெய் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது, ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நிறைய பபிள்ஸ் வர மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு 2 நிமிஷம் கையெடுக்காமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லா பபிள்ஸும் செட் ஆகிடும். நம்மளுடைய கேரமல் சாஸ் சூப்பராக ரெடி ஆகிடும். கடைசியாக கொஞ்சமாக தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது இதில் நம்ம தேங்காவை வறுத்து வச்சுருந்தோம்ல, அதை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட கோகோனட் கேரமல் லேயர் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நம்ம அவன்லேருந்து எடுத்து பார்க்கலாம். சூப்பராக பேக் ஆகிருக்கு, செம்ம கிறிஸ்பியாக இருந்துச்சு. அண்ட் கலருமே லைட்டாக கோல்டன் கலரில் இருந்துச்சு, பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போது இதுக்கு மேலே நம்ம பண்ண அந்த கோகோனட் கேரமல் லேயர் போட்டுடலாம். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஸ்பூன் வச்சு லேயர் பண்ணிவிடுங்க. இப்போ இதை ஃப்ரிட்ஜில் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு மேலே நம்ம சாக்லேட் ஆட் பண்ண போகிறோம். ஒரு வேளை ஃப்ரிட்ஜில் வைக்காமல் எடுத்தீங்கன்னா சாக்லேட் சேர்க்கும் போது ரொம்ப சூடாக இருக்கும் கேரமல், ஸோ உங்கள் சாக்லேட் உருகிடும். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம சாக்லேட் சேர்க்கணும். இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன், பாருங்கள் சூப்பராக செட் ஆகிருக்கு. அந்த பார்ச்மெண்ட் பேப்பர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். பாருங்கள் லேயர் செம்மையாக செட் ஆகிருக்கு. உங்களுக்கு எந்த ஷேப்க்கு வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்க்கு கட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை இந்த மாதிரி ஒரு ஒயர் ரேக்கில் வச்சுட்டு அதுக்கு மேலே டார்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக செட் ஆகிடும். இப்போது 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் சாக்லேட் உடச்சி காட்டுறேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். மேலே அந்த கேரமல் கோகோனட், கீழே வந்து அந்த க்ரம்பிள், அவுட்டரில் சாக்லேட், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி குக் வித் கோமாளி ரெசிபீஸ்லாம் கண்டினியூஸாக பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.